அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜெயச்சந்திரன் தமிழ்நாடு குக்கர் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகின்றேன். என்னுடைய சேனலை இதுவரை பார்த்து பலனடைந்தவர்கள் பலர். அதில் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் உபயோகிப்பது எப்படி, அதில் ஏற்படும் சிரமங்கள், அதை எப்படி சரி செய்வது என்பது போன்ற பல அரிய தகவல்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேண்டுமென்றால் கீழே உள்ள என்னுடைய நண்பரை தொடர்பு கொண்டு பேசி தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக வீட்டில் வைக்கும் பொருட்கள் அனைத்தையும் சுத்தமாக வைத்திருந்தாலே எந்த ஒரு ரிப்பேரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மிக்சி, கிரைண்டர் போன்ற சாதனங்களில் வீட்டிற்கு வரும் கரண்டில் சிறு வித்தியாசம் இருந்தாலோ, வீட்டில் பழைய வயரிங்காக இருந்தாலோ, மோட்டார் சம்பந்தப்பட்ட வேலைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. மற்றபடி தாங்கள் உபயோகிக்கும் மிக்சியில் ஜாரில் தண்ணீர் ஒழுகுவது, அதிகமாக வைத்து அரைத்து அதன் மேல் வடிந்து மிக்சிக்குள் போவது போல் உபயோகிப்பது போன்ற நாம தெரிந்து சில தவறுகளை செய்தோம் என்றால் மிக்சியில் ரிப்பேர் ஆவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சின்ன ஜார், ஒரு பெரிய ஜார், அதை விட பெரிய ஜார் என்று கொடுத்தார்கள் என்றால் அதை அதற்கு உபயோகிப்பது மிகவும் நல்லது. பெரிய ஜாரில் சின்ன ஜாரில் கூடிய ஜாமான்களை போட்டுவிட்டு சரியாக அரைக்கவில்லை என்றும், சின்ன ஜாரில் அதிகமாக போட்டு என்னுடைய மிக்சி இழுக்கவில்லை என்றும் குறைபட்டு கொள்வதில் நியாயமில்லை. இருந்தாலும் வாங்கும் பொழுது 1க்கு 10 அல்ல 100 கேள்வி கூட கேட்டு எப்படி உபயோகிப்பது, என்ன செய்வது என்று கேட்டு தெரிந்து வாங்குவது மிக மிக நல்லது. வாங்கிய பின்பு அவர்கள் அதை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை, அதனால் எங்களுக்கு ரிப்பேர் வருகிறது அல்ல என்றால் நாங்கள் நன்றாக உபயோகிப்போம் என்று விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆகையால் இது போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும்போது எப்படி உபயோகிக்கலாம், என்ன செய்தால் செலவு வராது, இது போன்ற தாங்கள் தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிகவும் நல்லது. குக்கரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் ஒரு 5 லிட்டர் குக்கர் என்றால் அதில் அரைக்கு அப்படி சாதம் சமைக்கலாம் என்றால் அந்த அளவிற்கு தான் சமைக்க வேண்டும். அதை விட குறைவாக சமைத்தால் மிகவும் நல்லது. அதை விட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதிகமாக சமைக்கிறார்கள், எங்கள் குக்கர் எடுக்க மாட்டேங்கிறது என்று குறைபட்டு கொள்வதில் நியாயமில்லை. அதே நேரத்தில் முறையாக சரியாக இப்படித்தான் உபயோகிக்க வேண்டும் என்பது விதிமுறையை தெரிந்து அதன்படி உபயோகித்தோம் என்றால் குக்கரில் பெரும்பகுதி ரிப்பேர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை சமைத்து முடித்தவுடன் கையோடு கழுவி விடுவது மிகவும் மிகவும் நல்லது. ஏனென்றால் மற்ற பாத்திரங்களில் கைப்பிடி, ரப்பர் போன்ற அக்சசரி சாமான் உதிரிகளாக எதுவும் அதில் இருக்காது. ஆகையால் இது உபயோகங்கள் அதிகமாக இருப்பதால் கையோடு கழுவி வைத்து விடுவது நல்லது. மேலும் அதில் உள்ள ரப்பரை எடுத்து மூடியிலே வைத்திருந்தால் மூடியில் ரப்பருடைய ஹீட் அதிகமாக இருப்பதால் ரப்பர் வேகமாக கெட்டு போவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகையால் ரப்பரை எடுத்து ஃப்ரீசரில் போட்டுக்கொள்வதோ இல்லை தண்ணீர் தொட்டியில் போட்டுக்கொள்வதோ மிகவும் நல்லது. எப்பொழுது குக்கர் உபயோகித்தாலும் எடுத்தவுடன் வெயிட் வால்வ் விசிலை குக்கர் வெண்ட் பைப்பில் மாட்டி வைக்கக்கூடாது. என்ன பொருள் சமைக்கிறோமோ அந்த பொருள் சமைத்து ஓரளவுக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆகி மேலே நீராவி வெளிவரும்பொழுது தான் வெயிட்டை போடுவது மிக மிக நல்லது. ஏதாவது அந்த துளையில் அடைத்திருந்தால் குக்கரிலும் ரிப்பேர் வராது, அதே நேரத்தில் பிரச்சனையும் இருக்காது. ஆகையால் எப்படி உபயோகிப்பது என்று தெரிந்து அதன்படி உபயோகித்து வந்தால் செலவும் குறைவுமாகும், பிரச்சனைகள் அதிகமும் இருக்காது. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கும் தாங்கள் நேரில் வந்து கடையில் வந்து ஜாமான் வாங்குவதற்கும் தமிழ்நாடு குக்கர் லட்சுமிபுரம் 1வது தெரு மதுரையில் அமைந்திருக்கும் எங்கள் நிறுவனத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.